கோர்ஸ் தவிர எதுவும் இல்லை. ஆனா இப்ப எப்படி இருக்கு? இப்பயும் நம்ம போய் பழைய சோறு தான் சாப்பிடுவோம்னா யார்? இப்ப கோர்ஸ் வந்து வெறும் இன்ஜினியரிங் மட்டும் அல்ல, மெடிசன் மட்டும் அல்ல, நூற்றுக்கணக்கான கோர்ஸ். அதுல ஒரு சில முக்கியமான கோர்ஸ் கூட நான் உங்களுக்கு சரியா? எவ்வளவு பேர் டிஎன்இ அப்ளை பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பேர் பிளஸ் டூ முடிச்சவங்க, ரெண்டாவது முடிச்சவங்க? பக்கத்துல பாக்காதீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 12th எக்ஸாம் முடிச்சு வெயிட் பண்றவங்க யாரு? 1 2 3 4 இங்க வரலாம். நீங்க என்ன என்ன எட்டாவதா? பிளஸ் டூ முடிச்சாச்சு. ரைட், ஓகே. எவ்வளவு பேர் நீட் அப்படினாங்க? நீட் எழுதுனவங்க எவ்வளவு பேர் போயிருக்காங்க? ரைட் ரைட். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு சாய்ஸை இப்பயும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்? 12வது முடிக்கணும், கடலூர்ல ஒரு இன்ஜினியரிங் நடந்து போய் சேரணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், வெளிநாடு இருக்கணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கு. இது நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாறுமா? நான் வந்து பேசுறேன், வேற யாராவது பேசுவாங்க, நிகழ்ச்சி மாறிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாறும். சரியா? ரைட். இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லிம்ஸ் இப்படிதான் இருக்கிறோம். 2006 ஒரு ரிப்போர்ட் கொண்டு வருது. ஜஸ்டிஸ் ராஜேந்திர சச்சார் அவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு அந்த குழு என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? முஸ்லிம்கள் எதெல்லாம் கடைசியா இருக்கிறாங்க பாருங்க. எதில்? கல்வியில, அப்புறம் சமூகவியல்ல, அரசியல்ல, பொருளாதாரத்துல, எல்லாத்துலயும் எப்படி இருக்கிறாங்க? லாஸ்டா இருக்கிறாங்க. இப்ப இந்த நிலை வந்து இப்படியே தொடரணுமா இல்ல மாறணும்? நம்ம வந்து வெளிநாடு எடுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். கேட்டா அங்க இருக்கிறாங்க, அங்க இருக்காரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? போர்ல எல்லாத்தையும் முடிஞ்சு இங்க தாக்கிட்டாங்க, ஊருக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுக்கு குழப்பமா இருக்கு. சரியா? இப்ப இந்த நிலை வந்து இனிமேல் தொடரதான் செய்யும். அப்ப நம்ம ஊர்ல நம்ம பெரிய பொசிஷனுக்கு போறதுதான் நல்லது. சரியா? ரைட். ஆனா உண்மையான முஸ்லிம்ஸ் இப்படிதான் இருந்தாங்களா? இப்படிதான் முஸ்லிம்கள் காலம் முழுக்க இருந்தாங்கன்னா இல்ல. முஸ்லிம்கள் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்து போயிருக்காங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் வந்து இதுதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? போட்டோ சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் முஸ்லிம்கள் வந்து எல்லா துறையிலையும் டாப் பண்ணாங்க. சயின்ஸ்ல, டெக்னாலஜில, எக்கானமில, எல்லாத்துலயும் எப்படி இருந்தாங்க? டாப்பா. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாத்துலயும் லாஸ்டா. ஒரு பையனும் நம்ம இருக்க மாட்டேங்க. சரியா? ரைட். தமிழ்நாட்டு முஸ்லிம்ஸ் எவ்வளவு இருக்கணும் சொல்லுங்க? தமிழ்நாட்டுடைய முஸ்லிம் பாப்புலேஷன் எவ்வளவு? ஐடியா? ஃபுட்பால் மேட்ச்ல யார் ஜெயிச்சது? யார் ஜெயிச்சா? யார் யார் மேட்ச்? பிரேசிலுக்கும் யாருக்கு மேட்ச்? ஃபுட்பால் யார் ஜெயிச்சா? சரி, இந்த தடவை ஐபிஎல் யார் ஜெயிச்சா? வெரி குட். அப்போ நமக்கு வந்து தேவையில்லாத டேட்டா தெரியுது, எது தேவையோ அந்த டேட்டா நமக்கு தெரியும். சரியா? ரைட். இப்ப தமிழ்நாட்டுடைய முஸ்லிம் பாப்புலேஷன் எவ்வளவு? 60 லட்சம் பேர் இருக்கும். எவ்வளவு பேர் இருக்கும்? இங்க நெல்லிக்குள்ள சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சென்னையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க எடுக்கிறாங்களா? எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 60 லட்சம் பேர் இருக்கும். 2011 பிரகாரம் தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லிம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு முஸ்லிம் சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்க. அப்துல் கலாம் மோதா போயிட்டார், உயிரோடு இருக்காரு சொல்லுங்க. ரோபோ சிட்டியா? மனுஷனே இல்லைங்க. இதுதான் ஆன்சர். நமக்கு தெரியல யார் ஃபேமஸா இல்ல, நமக்கு தெரியல. ரைட்டா? ரைட். ஆனா உண்மையான முஸ்லிம்கள் சயின்டிஸ்ட் யாரும் இல்லாம இருந்தாங்கன்னா அப்படிலாம் இல்லை. இவங்க
பெரிய லெவல் படிச்ச ஊர் கார்டோபாவும் பக்தாத். அந்த ஊர்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு பைபிள் இருக்குமான்னு சொல்லி ஒரு காலேஜ் இருந்துச்சு. அந்த பைபிள் இருக்குமாங்க லட்சக்கணக்கான சயின்டிஸ்ட் உருவாகி வந்தாங்க. அதுல ஒரு சயின்டிஸ்ட் தான் இவர். எவ்வளவு சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க? இவங்க எல்லாம் சயின்டிஸ்ட். அன்னைக்கு நீங்க யார பார்த்து சலாம் சொன்னாலும் அவர் யாரா இருப்பாரு? ஒரு சயின்டிஸ்டா. இப்ப யார பார்த்து நம்ம சலாம் சொன்னாலும் யாரா இருக்கிறாங்க? ஒரு எம்ப்ளாயியா இருக்காரு. என்ன பண்றாரு? ஒரு எம்ப்ளாயியா இருக்காரு. இங்க பாருங்க, இவர் பேர் சஹராவி. இவர் ஒரு ஆலிம். இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. இவர் யாரா இருந்திருக்காரு? ஒரு டாக்டர், ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர், ஒரு சயின்டிஸ்ட். இவருதான் வந்து சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சோம். ஆபரேட் பண்றாங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கண்டுபிடிச்சது யாருன்னா இவர்தான். அதை இன்னமும் யூஸ் பண்றோம். நீங்க கடலூர் ஜிஹெச் போனா இவர் கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னும் இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச பொருள் இன்னும் இருக்குதுன்னா அது எவ்வளவு அட்வான்ஸ் ஆகும்? சரியா? ரைட். இப்ப நெல்லிக்குப்பத்துல கடைசி 50 வருஷத்துல என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க? புளிமந்தி, நார்மல் மந்தி, அப்புறம் முழு ஆண்ட படுக்க போட்டு அதை எப்படி சாப்பிடுறது, அப்படித்தானே? இப்ப அடுத்து வந்து ஒட்டகத்தை இறக்கணும் சார். தமிழ்நாட்டிலே நாங்க எங்களுக்கும் சுல்தான்பேட்டை என்ன போட்டியே, எங்களுக்கு சுல்தான்பேட்டை, கோட்டக்குப்பம், மாயவரம், எங்களுக்கு கூட தான் போட்டி. யார் முதல்ல ஒட்டகத்தை இறக்கிறதுனா ரிசர்ச் முழுக்க எதுல இருக்கு? கவனம் முழுக்க எதுல இருக்கு? சோறு. சரியா? ரைட். இங்க பாருங்க, யாருன்னா கெமிஸ்ட்ரி பிடிக்கும்? வெரி குட். கெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட் யாரு? அபுபக்கர் ராஸ் இருக்கு. அதே போல இவர் என்ன சொல்றாரு? For 5 centuries, from 800 to 1200, Islam was the most advanced and tolerant civilization. உலகத்துல ரொம்ப அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன் இருக்குது முஸ்லிம் சிவிலைசேஷன். இன்னைக்கு ரொம்ப லோவஸ்ட் சிவிலைசேஷன் யார் இருக்கிறோம்? சரியா? நெல்லிக்குப்பத்துல நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்கன்னு படிச்சோம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. என்ன பண்றோம்? எல்லாரும் புரிஞ்ச வரைக்கும் என்ன பண்றோம்? புரோட்டா கடை, கோழி கடை, பிரியாணி கடை. ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு சின்ன ஒரே ஒரு ட்ரே இருந்தா போதும், ஒரு கறி கடை. வாரம் 5 நாள் வேற பக்கம் வேலை செய்வார். ஞாயிற்றுக்கிழமை கட்ட 6 மணிக்கு ஆரம்பிச்சு. அப்போ நம்முடைய பெரும்பாலான பிசினஸ் இந்த மாதிரி இருக்கு. அப்ப நாம யாரா இருக்கிறோம்? மேனுஃபேக்சரர்ஸா இல்ல, ட்ரேடர்ஸா. பொருளை வாங்கி பொருள் விற்கும். ரைட்டா? அப்படி இல்லாட்டி என்ன பண்றோம்? 12வது முடி பாஸ்போர்ட் முடி. அப்படிதானே? நான் வந்து ஆரம்பத்துல வந்து இந்த பயணம் போனாதான் கல்யாணம் சொல்றாங்க. நான் என்ன நினைச்சேன்? பயணம் போறதா உம்ரா போறதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, மக்கள் ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறாங்க, உம்ரா போயிட்டு வந்தாதான் நிக்காவே பண்ணி தர்றாங்க, இந்தோனேஷியா மாதிரி போட நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு பயணம்னா என்ன இல்ல, உம்ரா இல்ல, சீல் வைக்கிறது. பாஸ்போர்ட்ல ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சீல் இருக்கணும். மாப்பிள்ளை என்னவா இருக்காருன்னா பயணத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, பயணத்தில் இருக்கிற மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அங்க என்னவா இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? இந்த போட்டோவை வந்து பையனுக்கு அத்தா அமிச்சிருந்தா பையன் வெளிநாடு போன பணம். அத்தா என்ன பண்றாரு? போன உடனே கஃபிலோட ரோல்ஸ் ராய்ஸ் முன்னாடி இன்னொரு போட்டோ எடுத்து அதை தாண்டி விடுறாரு. பையன் என்ன நினைச்சுன்னா, அப்பாவியா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அத்தா இருந்துச்சு. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அத்தா தான், கஃபில் தான். கஃபில். சரியா? இங்க பாருங்க, உங்க அத்தாட்ட வந்து முடிஞ்சா உங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி அவர் ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சு ஒரு இருந்தா காமிச்சு.
சரியா? அப்ப வெளிநாட்டுக்கே போக வேணாம் சார், தாராளமா போங்க. ஆனா பெரிய பதவிக்கு போங்க, பெரிய போஸ்டிங்கே போங்க. வெளிநாட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், சந்திச்சு ஊரு. அப்ப என்ன பண்றது? போறது நிப்பாட்டி இல்லாம போங்க. ஆனா பவர்ஃபுல்லான போஸ்டிங் போங்க. எப்படி போறது? ஜிசிசில 3 வகையான வேலை இருக்கு. கவனமா கேட்டுங்க. ஏபிசி 3 வகையான வேலை. இதுல இப்ப நீங்க எந்த வேலைக்கு போக போறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணீங்க. செல்லமுடி உங்களுக்குள்ள பேசாத. வேற யார் பேசுறது? இந்த கிளாஸ் யாருக்கு? 50 வயசு மேல உள்ளவங்க இல்லையா? யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்க கொஞ்சம் கவனிச்சாலும் பரவாயில்ல. சரியா? ரைட். அப்போ 3 வகையான வேலை இருக்கு, எல்லாம் இருக்கும். என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சி கேட்டகரி வேலை. இது என்னன்னு சொன்னா ஒர்க்கர், லேபர். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 12 மணி நேரம் உழைக்கணும். கண்ணாடி உடைக்கிறது, டாய்லெட் கழுவுறது, ரோடு கூட்டுறது, ஹவுஸ் டிரைவர், இந்த மாதிரியான வேலை. இது இப்போ இருக்கு. ரெண்டாவது பி. இது கிராஜுவேட், ஒரு டிகிரி முடிச்சுட்டு போய் ஆபீஸ்ல வேலை செய்யணும், ஏசில உட்கார்ந்து வேலை செய்யணும். இது முன்னாடி இருந்துச்சு, இப்ப இந்த வேலை இல்லை. ஏன்னா அரபு நேஷனல்ஸே படிச்சுட்டு வந்துடுறாங்க போஸ்டிங். அங்க உள்ள மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க படிச்சிடறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க இந்த வேலைக்கு வந்துடுறாங்க. இதுக்கு மேல ஒரு வேலை இருக்கு. என்னன்னு சொன்னா அது பேர் ஏ. அது என்னன்னு சொன்னா ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறது, இல்லாட்டி பாலிசி திங்கிறது. சயின்டிஸ்டா போலாம், இல்லாட்டி அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும் சொல்ற இடத்துக்கு போகலாம். இப்போ நம்ம எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 3 2 2. ஒன்னு ஏ, இன்னொன்னு சி. இப்போ நீங்க எதுக்கு போக போறீங்க? சி போ சார், ரொம்ப ஈஸி சார். போய் 8 மணி நேரம் வேலை பார்த்தோமா, வந்தோமா, ரூம்ல படுத்தோமா, பேஸ்புக்ல எதையாவது எழுதணுமான்னு இருக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப நெல்லிக்குப்பதுல இருந்து இனிமேல் இல்ல அவங்க வித்தியாசமா பார்க்காதீங்க. அவங்க இந்த ஊருக்காரங்க தான், லேட்டா வர்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனால நான் எப்ப என்ன பண்றதுன்னா ஸ்டேஜை அந்த பக்கம் போட சொல்லிடுறேன். ஏன்னா வர்றவங்க பூரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த ஊரானா இந்த ஊரானா, எல்லாரும் இந்த ஊருக்காரங்க. வெளியூர்ல இருந்து வர அளவுக்கு அவங்க விஷயம் இல்லை. சரியா? அப்போ நீங்க சிக்கு போக போறீங்களா, ஏக்கு போக போறீங்களா? சரியா? ரைட். அப்போ இப்ப இருக்கிற முஸ்லிம் சொசைட்டியை டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இத என்ன பண்ணணும்? சொசைட்டியை எம்பவர் பண்ணணும். முஸ்லிம் சொசைட்டி பவர்ஃபுல் சொசைட்டியா மாற்றணும். அதுக்கு நம்ம இருக்கிற ஒரே டூல் என்ன? எஜுகேஷன். நம்மள்ட்ட உள்ள ஒரே ஒரு கல்வி என்னதான் இருக்குது? எஜுகேஷன் தான். சரியா? இங்க பாருங்க, அத்தா இப்படி இருக்காரு, நம்ம அண்ணன் இப்படி இருக்கான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எந்த பணி படிச்சாலும் சரி, நீங்க எந்த குரூப் வேணா சூஸ் பண்ணிக்கணும். ஆனா இப்ப நான் சொல்ற இந்த 3 லைனுக்குள்ள என்னென்ன? ஃபர்ஸ்ட், உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்க யாராலும் சயின்டிஸ்ட் ஆகணும். யாராலும் எம்ப்ளாயி அல்ல, யாரு? சயின்டிஸ்ட். இல்ல சார் நான் யாருக்கும் போய் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அந்த ப்ராடக்ட் பில்லியன்ஸ் வித்தணும். அந்த காசு வச்சு மறுபடியும் ரிசர்ச் பண்ணணும், மறுபடியும் பெரிய காசு வித்தணும். அப்ப நான் யாருக்கும் வேலை செய்யல, ஆனா இந்த காசு வித்து. புரியுதா? இது 2வது. 3வது, இல்ல சார் எனக்கு சயின்ஸே பிடிக்கவே முடியாது அப்படி நான் என்ன பண்ணுங்கன்னா பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போயிருக்கேன், அதிகாரமிக்க பொறுப்புக்கு போயிருக்கேன். நெல்லிக்குப்பத்தில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? எவ்வளவு பேர் இருக்கீங்க நெல்லிக்குப்பத்தில்? நெல்லிக்குப்பம் பாப்புலேஷன் எவ்வளவு? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க எவ்வளவு இருப்பாங்க சார்? ஐயா நான் கலிபோர்னியாவுடைய மக்கள் தொகை கேட்கிறேன். அது
தேவையும் இல்லை. நான் எல்லாம் கேட்கிறேன், நீ வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கேட்கிறேன், சொல்லுங்க. ஒரு 50,000 பேர் இருப்பாங்களா? மேல இருப்பாங்களா? ரைட், 1,00,000 பேர் வச்சுக்கோ. முஸ்லிம்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 40,000 பேர் இருப்பாங்க. 40,000 பேர் இருக்கிற ஊர்னு வச்சுக்கோ. உங்க ஊர்ல இருந்து வந்த ஜட்ஜஸ் யாராவது சொல்லுங்க. நெல்லிக்குப்பத்துல இருந்து யாரு வரைக்கும் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க? IAS ஆபீசர்ஸ், டாப் லெவல் அபிஷியல்ஸ், டிஎஸ்பி, இல்ல ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற லாயர்ஸ் இருக்காங்க. இருக்கிறாங்க. லேடிஸ் இருக்காங்க. வெரி குட். வேற வீடியோ ஆஃப் பண்ணிருக்கீங்க. தேவை லைவ்ல போடுறாங்க. ரைட், ஓகே. அப்போ இந்த 3 இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. ஒன்னு சயின்டிஸ்டா இருங்க, இல்லாட்டி எதையாவது கண்டுபிடிங்க, இல்லாட்டி பவர்ஃபுல் புஷ். சரியா? மறுபடியும் எம்ப்ளாயியா போகாதீங்க. மறுபடியும் எம்ப்ளாயியா போற என்ன ஆகும் பாருங்க. தம்பி ஒரு டைம் இருக்காங்க. இப்போ எந்தெந்த செக்டாருக்கு போறதுன்னு சொல்றேன். விக்ஷித் பாரத்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் 2047 நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த செக்டாருக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் இருந்துட்டு என்னென்ன செக்டார் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் குவாண்டம் மிஷன், மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு செக்டார். இரண்டாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, டிசி. மூணாவது என்னது? ஜீரோ கார்பன். நாலாவது பயோடெக்னாலஜி. அஞ்சாவது டீப் ஓஷன் மிஷன், ஓஷனோகிராஃபி, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எப்படி படிக்கிறது. ஆறாவது NPM, நேஷனல் பயோஃபார்மா மிஷன். இதுதான் இந்தியாவுடைய 2047க்கான ப்ராஜெக்ட்ஸ். இதுல எவ்வளவு பணம் இன்வால்வ் ஆயிருக்குன்றத போட்டுருக்கு. இதெல்லாம் கோடியில இன்வால்வ் ஆயிருக்கு. இப்ப இந்த 6 செக்டாருக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோப் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கான ஜாப், உங்களுக்கான ஸ்கோப், வருமானம் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கு. இது அல்லாம வேற ஃபீல்ட்ல போனோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமம். சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து வறுமை வெளியே போகலாம். உங்க வீட்டுல என்ன ஆகும்? பாவர்ட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்பா சம்பாதிச்சாரு, அப்பயும் வறுமை இருந்துச்சு. அண்ணன் சம்பாதிக்கிறா, அப்பயும் வீட்டுல வறுமை இருக்கு. இப்போ நீ சம்பாதிச்சாலும் வீட்டுல வறுமை இருக்கும். ஏன்னா இது ஒரு லிமிட்டட் சேலரி தான். சர்வைவல் பண்ணிக்கலாம். சாப்பாடு வீட்டு வாடகைக்கு, இந்த சொந்த வீட்டுக்கு இவ்வளவுதான் பண்ணிக்க முடியக்கூடிய அச்சீவ்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா ரிசர்ச் வரைக்கும். ஒரு டிகிரி முடிச்சா பத்தாது. பிஎஸ்சி முடிச்சா எம்எஸ்சி பண்ணணும். எம்எஸ்சி முடிச்சா பிஹெச்டி போகணும். பிஏ பண்ணா எம்ஏ, எம்ஏ முடிச்சா பிஹெச்டி. இப்படி பண்ணா என்ன ஆகும்னா நீங்க எம்பவர் ஆவீங்க. உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், பவர் கிடைக்கும், இது எல்லாம் கிடைக்கும். இல்ல வெறுமனே காசு மட்டும் போதும்னா நீங்க ஒரு டிகிரி முடிச்சா போதும். ஆனா அந்த காசும் கண்டினியூவா வராது. வேலை இருக்கும், கொஞ்ச நாளைக்கு வேலை இருக்காது, மறுபடியும் வேலை இருக்கும், வேலை இருக்காது. இப்படிதான். அப்ப நம்ம முக்கியமா என்ன பண்ணணும்னா ஒரு டிகிரியோட நிப்பாட்டக்கூடாது. பிஎஸ்சி முடிச்சா எம்எஸ்சி போடணும், எம்எஸ்சி முடிச்சா பிஹெச்டி போடணும். சரியா? இப்ப நீங்க 12வது முடிச்சுட்டு காலேஜ் போய் காலேஜ் முடிச்ச உடனே மாஸ்டர்ஸ், மாஸ்டர்ஸ் முடிச்ச கையோட பிஹெச்டி போகணும். பிஹெச்டி போட்டா நீங்க சயின்டிஸ்ட் ஆயிருவீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆகும். இங்க பக்கத்துல எங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு? கடலூருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர். அப்படிதானே?
2 கிலோமீட்டர்ல மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை? அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது யார் கேட்கறது? புரியுதா? ரைட்? அப்போ நம்மளை யாரும் சம்பாதிக்கிறான்னு சொல்ல, நம்மளை யாரும் அவருக்கு வர வேண்டாம் யாருமே சொல்ல. யாரா நினைத்தோம் நம்மளா? புரியுதா? அப்போ பிஎஸ்சி முடிக்கணும், பிஎஸ்சி முடிச்சோட எம்எஸ்சி பண்ணணும், பிஹெச்டி. பிஹெச்டி பண்ணா என்ன சார் மரியாதை? எனக்கு காசு கிடைக்குமா? கண்டிப்பா காசு. இதெல்லாம் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏஐல டாக்டரேட் முடிச்சீங்கன்னா உங்களால அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் சேலரி ஆகும். அது ஐஐடில பண்ணலாம். ஐஐடில பண்ணாதான் அந்த ஆப்ஷன். ஏன் எல்லாரும் ஐஐடி போன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? டாப் இன்ஸ்டிடியூஷன். ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி போன்னு சொல்றோம்? ஏன் டாப் லெவல் காலேஜ் போன்னு சொல்றதுன்னா அதுக்கான ஆப்ஷன் என்ன? நீங்க லால பிஹெச்டி முடிச்சீங்கன்னா அதிகபட்சம் உங்களால வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்போ இது எல்லாமே பிஹெச்டி முடிச்சா என்ன அப்படின்றதுக்கான ஆப்ஷன். சரியா? இப்போ நீங்க பெரியார் ஆகணும்னு சொன்னா முஸ்லிம் கம்யூனிட்டியில 3 வகையான விஷயத்தை கவனிச்சிருக்கணும். குறிப்பா பேரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் கண்டிப்பா நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணும். ஒழுங்கா தொழுகல, ஒழுங்கா ஓதல, ஒழுங்கா இஸ்லாமிக் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாங்க, நமக்கு என்ன இருக்காது? மென்டல் பீஸ் முதல்ல இருக்காது. பள்ளிவாசலுக்கு வா போட்டு என்ன பண்ணோம்? உட்கார்ந்து ரீல்ஸ் பார்ப்பானே ஒழிய தொழில் போமா. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்ன? பிசிக்கல் ஹெல்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் யார் நம்பி ஆரம்பிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து யாரை நம்பி ஆரம்பிக்கிறாங்க? அதை நான் சொல்றத நீங்களாவே சொல்றீங்க. அப்ப நமக்கே தெரியுது நம்ம எவ்வளவு நோயாளியா மாறி இருக்கிறோம். நீங்க எந்த வரலாறையும் படிக்க முடியாது. ஒரு சஹாபிக்கு தொப்பை இருந்துச்சு, ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஒரு சஹாபி பெரிய தொப்பையோட வந்தாரு அப்படின்னா கேள்விப்பட்டீங்களா? அவங்க எல்லாம் பிசிக்கலி அவ்வளவு ஃபிட்டா இருந்தாங்க. 40 வயசுல யாரெல்லாம் உமரா போனீங்க தெரியும். ஹிராகுக்கு நம்ம இங்க பார்த்துட்டு தான் தெரியும். மவுண்டிரா போயிருக்கீங்க நினைக்கிறேன். மவுண்டிராவை நம்ம இங்க பார்த்துக்கலாம். நடக்க முடியுமா? 40 வயசுல ஒருத்தர் போயிட்டு வந்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பிசிக்கலி ஃபிட்டா இருக்கு. அவரை விடுங்க, கத்தீஜா அம்மா போய் சாப்பாடு கொடுத்து வந்தாங்க, அவங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்காங்க. இப்ப ரீசெண்டா உமராக்கு போயிருந்தேன். மத்த கண்ட்ரில இருக்க 90 வயசு அம்மானா நடந்து போய் தவாஃப். இந்தியன் லேடி 40 வயசுல டீச் ஆயிடுச்சு. வயசாயிடுச்சுங்க, அவ்வளவுதான், அவங்க கபருக்கு போக வேண்டியதுதான். சரிமா, அப்ப கழுத்துல கால போட்டு நகையெல்லாம் கொடுத்துட்டு கபருக்கு தானே போறோம்? இல்ல, அது என் பிள்ளைக்கு. புரியுதா? பிசிக்கல் ஃபிட்னஸ் எவ்வளவு முக்கியம். நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இல்லைன்னு சொன்னா உங்க வீட்டுல வர்ற வருமானம் முழுக்க ஹாஸ்பிட்டல். ஒரு பக்கம் அந்த காசு வச்சுக்கிட்டே இருப்பார் வெளிநாட்டுல இருந்து, வீட்டுல காசே இருக்காது. என்ன பார்த்தாலும் சண்டையாவே இருக்கும். காரணம் என்னன்னா அந்த காசு முழுக்க ஹாஸ்பிட்டல். அதனால தயவு செய்து அதிகப்படியான சாப்பாட்டை குறைக்கணும். வாரம் 7 நாளும் கறி சாப்பிடறதுலாம் குறைச்சு, அப்படி இல்லாட்டி அதுக்கு அந்த மாதிரி உடைக்கணும். சரியா? 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மென்டல். மென்டலி நீங்க ஃபிட்டா இல்லாட்டி எது படிச்சாலும் மைண்ட்ல ஏறாது. மண்ணு மூட்டமா இருக்கும். 10 தடவை சொன்னா கூட அது புரியாது. ஏன் மேக்ஸ் புரிய மாட்டேங்குதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, மென்டலி ஃபிட்டா இல்லை. மென்டலி ஃபிட்டா என்ன பண்ணணும்? மென்டல் ஃபிட்னஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணா போதும். என்ன எக்ஸசைஸ் சொல்லுங்க? மென்டல் ஃபிட்னஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் என்ன? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த எக்ஸசைஸ் பண்ணா போதும். இங்க பக்கத்துல இருக்கிற போனை கொண்டாந்து
எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பண்ணீங்கன்னா நீங்க மென்டலி ரொம்ப ஃபிட்டா இந்த சனியை வந்து தூரமா வச்சு போன் வந்தா மட்டும் போய் எடுத்து பேசணும். அவ்வளவுதான். போன் வருதுன்னா பார்த்துட்டே இருக்காரு. இதுல கண்டிப்பா ரிங்டோன் இருக்கும். கால் பண்ணா இது அடிக்கும், எடுத்து பேசணும். இன்னொரு இந்தியாவுக்கு எந்த முக்கியமான முடிவையும் இன்னைக்கே எடுக்க மாட்டாங்க. அப்படிதான் சைன் மட்டுமா இன்னைக்கே சைன் பண்ணுவாங்க. எந்த முக்கியமான முடிவை இன்னைக்கு எடுக்க மாட்டாங்கிறத நம்ம முதல்ல ஆழமா நம்பணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு என்ன தூக்கம் வந்துடும், பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒண்ணு இல்ல. டெல்லி குப்பத்துல யாரெல்லாம் நைட் தூங்கலன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா சொல்லுவா. சிம்பிள் ஐடியா. இப்ப வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. நாளைக்கு காலையில பஜன் தொழுகை முடிச்சு எடுத்து பாருங்க. நைட் 3 மணிக்கு ஒருத்தர் உங்க ஸ்டேட்டஸ் பாருங்க. அவர் ஐடி எம்ப்ளாயி இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு யாரு இல்ல, நைட் ஷிஃப்ட் பார்க்க ஐடி எம்ப்ளாயி இல்ல, ஹோம் மேட். அப்ப நைட் தூங்காட்டி என்ன பிரச்சனை? எல்லாம் பிரச்சனை. சரியா? ரைட். இங்க பாருங்க. என்ன பார்த்தாலும் தேய்ச்சிட்டே இருக்கோம்னா எதுவுமே மைண்ட் ஊன்னு கேட்போம். சொல்லி முடிச்ச பிறகு அஜத் நல்லா பேசினார் மனுஷன், என்ன மாதிரி பேசுறாரு சார், மண்பை மாதிரி ஒருத்தர் கொடுத்து வைக்கணும்னு சொல்லி சரி என்ன தங்க பேசுறாரு. அதான் முக்கியம். எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா அவங்களுக்கு, ரொம்ப ஃப்ரீயா கூட்டு போவார் அப்படின்னு. சரியா? குறிப்பா லேடிஸ் வந்து போன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட் குறையுது, எக்கி சேர்ந்திருக்காது. எல்லாமே எனக்கு தோன்றதல்ல, எல்லாம் டேட்டா. ஒரு லேடி வந்து 6 மணி நேரத்துக்கு மேல போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா, என்ன பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க என்ன ஆகும்? எக் குவாலிட்டி 20% குறைஞ்சிடும். அதனால இப்போ வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப ரொம்ப குறையும் பாருங்க. கடலூர்ல முன்னெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இல்ல, இப்ப எவ்வளவு இருக்கு? கருத்தரிமை இருக்கா இல்லையா? அது மோஸ்ட் கிளைண்ட் யாரு? நெல்லிக்கும் பட்டாம்பாக்கம் பாலப்பட்டு அப்படிதானே? இங்க பாருங்க, இத வந்து சின்னவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, பெரியவங்களாலே. 60 வயசு ஆளு 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் வந்து சம்பளத்தை கல்லெறிகிறார். இப்ப அது உலகத்துக்கு சொல்லி ஆகும். நான் தற்போது ஹஜ்ஜில அவர் ஹஜ்ஜுக்கு போனா கல்லெறிகிறான்னு அது எல்லாத்துக்கும் குழந்தைங்க தெரியும். இன்னொன்னு நான் உட்கார போயிருந்தப்போ ஒருத்தர் தொடர்ச்சியா என்ன பண்ணாரு, கூட ஒருத்தர் ஹஜ்ஜத் அஸ்வத் தொட்டதை வந்து கிட்டத்தட்ட 30 பேருக்கு போன் பண்ணி சொன்னாங்க, தொட்டுச்சு. எதுக்கு நீங்க சொல்றீங்க? நீங்க தொட்டது உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்க வீட்டம்மாக்கு தெரியும். அப்ப ஏன் வந்து இது பண்றீங்கன்னா, இல்ல ஊர்ல போனவங்க கேட்பாங்க ஹஜ்ஜத் தொட்டியா ஹஜ்ஜத் தொட்டியா. சரி, இப்ப நீங்க தொடாமலே தொட்டுட்டேன்னா செக்அப் பண்ணக்கூடாது. பாவம், உண்மையான பாவம். அதனால தயவு செய்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. எங்க சாப்பிட்டேன், எங்க வந்து உடனேன், என் வீடு எப்படி இருக்கும், என் டாய்லெட் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து உலகத்துக்கு சொல்ல வேண்டிய எந்த கட்டாயம். சரியா? ரைட். சரி, இப்போ ஒரு சின்ன குவிஸ் ஆரம்பிச்சுக்கோமா? சின்ன குவிஸ். இது யாரு? கோழியோட ஒய்ஃப் பேர் என்ன? வெரி குட், அனுஷ்கா சர்மா. அவ இப்ப 2வது தடவையா கன்சீவா இருக்கா. சூப்பர், வெரி குட். ரைட். அடுத்து இது யாரு? இது யாருப்பா? தோனி. தோனியோட ஃபேவரட் ஷாட் என்ன? வெரி குட், வெரி குட். இது யாரு? இந்தியா. மாஷாஅல்லாஹ். இப்ப டெல்லி உள்ள பொம்பளை படிக்கிற கூப்பிட்டு உனக்கு யார மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேளுங்க. யார் மாதிரி மாப்பிள்ளை வேணும்? பிடிஎஸ் மாதிரி படம் இருக்கணும். நான் ரொம்ப நாளா பிடிஎஸ் வந்து பொம்பளை நினைச்சிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னா இல்ல அது பசங்கடா. சரியா? இவங்க 3 பேர் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானவங்க. காலையில் எழுந்திரிச்சவங்க
இல்ல கப்பல்ல வச்சவங்க முதல் கேள்வி என்ன? கோழியோட ஒய்ஃபோட பேர் என்ன? சரி, இப்ப மூணு பேர் காமிக்கிறேன். அவங்க யாரும் சொல்லுங்க. இது யாரு? இது யாரா ஐடியா இருக்கா? வயசான தாத்தா வச்சுக்கோ. இது யாரு? இன்னொரு வயசான காசுள்ள தாத்தா. நான் போட்டு மூணாவது யாரு? இது யாரு? முன்னாலும் ஜோஷ ஆன்சர் வருதா? இல்ல. அப்போ இந்த மூணு பேர் ரொம்ப முக்கியமான நமக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே முஸ்லிம் சயின்டிஸ்ட் சுல்தான் இஸ்மாயில் சார். அவர் முஸ்லிம்களுக்காக எல்லாம் வழக்கே வாதாடுற கம்பெனி சொல்லுது. இவரு நம்ம ஆர்கானிக் ஓரளவுக்கு சாப்பிடணும்னா அது காரணமா இருக்கிற நம்ம ஐயா. அப்ப இவங்க மூணு பேரும் நமக்கு தெரியல, அவங்க மூணு பேரும் நமக்கு தெரியும். இது காரணம் யாரு? காரணம் யாரு? பேரண்ட்ஸ். யாரு? தாய் தரப்பு சொல்லுங்க. தாய் தரப்பு சொல்லாதனால குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கு. வேற ஒரு சரியா? ரைட். இப்ப நம்ம கோர்ஸ் எப்படி சூஸ் பண்றது? முக்கியமான விஷயம். எப்படி கோர்ஸ் சூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் எனக்கு எது இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்ன? சொசைட்டிக்கு யார் வேணும்? மூணாவது ரொம்ப முக்கியமான கேள்வி, நான் படிக்க போற படிப்பு எனக்கு வேலை மட்டும் கொடுக்குமா இல்ல பவரை? எனக்கு வெறும் வேலை மட்டும் கொடுக்குமா இல்ல பவரை கொடுக்குமா? நாலாவது ரொம்ப முக்கியம், என் குடும்பத்தோட எக்கானமி எப்படி? பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு கெத்தா, கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு கெத்தா? எது கெத்து? எது கெத்து? கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறது தான் கெத்து. ஏன்? பிரைவேட் காலேஜ்ல காசு இருந்தா சேர்ந்துடலாம், கவர்மெண்ட் காலேஜ்ல ஆனா நம்ம மத்தியில என்ன நினைக்குது? கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறத மரியாதை குறைவா நினைக்குது. உங்க குடும்பத்தோட மொத்த பொருளாதாரத்தை கொண்டு போய் ஏற்கனவே 4 பிளாட் இருக்கிற காலேஜ்ல 5வது பிளாட் கட்டணம் போய் காசு வீடு வறுமையில இருக்கு, நகையெல்லாம் காணாம். அதனால தயவு செய்து கவர்மெண்ட் காலேஜ் பிரிஃபரன்ஸ் கொடுங்க. சரியா? இது என்ன தெரியுதா? இது என்ன? இதுல எந்த கடல்ல உள்ளவங்க ஜாலியா நீந்துவாங்க? புதுசா ஒருத்தர் குளிக்க போற மாதிரி இருந்தா எந்த கடலுக்கு போனா நல்லது? எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? ஆள் கம்மியா இருக்கு. அப்ப புத்திசாலித்தனம் எதுனா எங்க ஆள் கம்மியா இருக்கோ அங்க போறதுதான் நல்லது. சரி. ஆனா நம்ம 12வது முடிச்ச பிறகு நம்ம எப்படி கோர்ஸ் சூஸ் பண்றோம்? எல்லாரும் எங்க போறாங்களோ நம்மளும் அங்கே போறோம். எல்லாரும் போய் இந்த வருஷம் ஏஐடிஎஸ் எடுத்தா நம்மளும் எல்லாம் இருக்கோம். ஏஐடிஎஸ் என்ன கூட தெரியாது. ஆனா என்ன பண்ணோம்? நல்லா இருக்கு சார். ஆனா யாருமே இல்லாத, போட்டியே இல்லாத பவர்ஃபுல்லான துறைகள் நிறைய இருக்கு. அதுக்கு போகணும். புரியுதா? இதுக்கு போனீங்கன்னா எல்லாரும் போய் ஒரே இடத்துல ஜாம் ஆயிட்டு இங்க அது இல்லவே இல்லை. சரியா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு, உங்க வாழ்நாள்ல ஏதாவது ஒரு கோர்ஸையாவது கம்பல்சரி டாப் காலேஜ்ல படிக்கணும். ஐஐடில, என்ஐடில. இங்க இருந்து பாண்டிச்சேரி எவ்வளவு தூரம்? பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எவ்வளவு தூரம் இருக்கு? 50 கிலோமீட்டர் வச்சுக்கலாமா? இல்ல, அதிகபட்சம் 50 வச்சு 50 கிலோமீட்டர். நெல்லிக்குப்பத்துல இருந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இது வரைக்கும் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க? நெல்லிக்குப்பத்துல இருந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிச்சவங்க எவ்வளவு பேர்? ஒரு பொண்ணு படிக்கும், 2
ஒரு லைன் பண்ணி அவ்வளவுதான். 40,000 பேர் வாழ்க்கை ஊர்ல இருந்து வெறும் 2 பேர் போய் டாப் காலேஜ்ல படிக்கிறாங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சவுத் இந்தியாவே பெரிய காலேஜ். சரியா? இப்ப என்னென்ன கோர்ஸ் சூஸ் பண்றது? ரைட், 10வது முடிச்சவங்க 11வது என்ன எடுக்கணும்? 10வது முடிச்சவங்க 11th என்ன கோர்ஸ் எடுக்கணும்? எது இன்ட்ரெஸ்டோ அதை எடுக்கணும். ரைட், 10வது குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்ட் சொல்ல தெரியாது. அப்ப தாய் தகப்பன் எதை சூஸ் பண்றது? நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வேண்டியது பயோமேக்ஸ். என்ன பண்ணணும்? பயோமேக்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல, தயவு செய்து பயாலஜி எடுங்க. பயாலஜி எடுத்தீங்கன்னா 12வது பிறகு எதுக்கு வேணா போய்க்கலாம். ஆனா நீங்க பயாலஜி எடுக்கலன்னு சொல்றீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுருங்கி 2வது பிறகு ஒரு ஆப்ஷன் என்ன ஆயிடும்? ரொம்ப சுருங்கி. சரியா? நீங்க 12th பயாலஜி முடிச்சுட்டு சிஏ கூட பண்ணலாம், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கூட நீங்க பண்ண முடியும். ஆனா ஒன்ஸ் நீங்க ஆர்ட்ஸ் குரூப்புக்கு போயிட்டீங்கன்னா உங்களால சயின்ஸ் பக்கம் வரவே முடியாது. புரியுதா? அதனால கம்பல்சரி 11th பயோமேக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? பேப்பர் பேனா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில முக்கியமான கோர்சஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது? ஜியாலஜி அண்ட் மைனிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். எல்லாரும் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கே போவாதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ 6 மாச கோர்ஸா கத்துக்க முடியும். டாஸ்கிக்கு போனீங்களாலே 6 மாசத்துல உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துருவாரு, பைத்தானோ ஏதோ ஒரு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா உங்களால 6 மாசத்துல ட்ரிபிள் சர்டிபிகேட் வாங்க முடியுமா? இல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வாங்க முடியுமா? ஆனா 6 மாசத்துல உங்களால இருக்கிற எல்லா ஏரியாவையும் கத்துக்கணும். ஏன்னா இது ஸ்கில், அது நாலேஜ். புரியுதா? குழந்தைங்க உட்கார வைங்க. 2வது ரொம்ப முக்கியமான கோர்ஸ் என்னன்னா மெட்டீரியல் சயின்ஸ். இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான காலேஜ் தான் இருக்குது, ஆனா மோஸ்ட் வாண்டட் கோர்ஸ். சரியா? மெட்டீரியல் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு, நோட் பண்ணி. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது ரொம்ப ரொம்ப லிமிட்டடான காலேஜ்ல தான் இருக்கும். இத படிக்கிறவங்க எந்த ஃபீல்டுக்கு வேணா போய்க்கலாம், எல்லா செக்டாருக்கு என்ன பண்ணலாம் போலாம். அதுக்கு பேஸ் வந்து என்னது? மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். 3வது ரொம்ப முக்கியம், வளர்ந்துக்கிட்டு வரது என்னது? யாருக்கெல்லாம் கரண்ட் பில் கூட போயிருக்கு? நிறைய பேர் கூட வந்து. அப்ப அதுக்கு நம்ம டெக்னிக்கல் சொல்யூஷன் என்னன்னா பிஇல மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் மெக்காட்ரானிக்ஸ் முடிச்சிட்டு மாஸ்டர்ஸ்ல ரினியூவபிள் எனர்ஜி, இல்லாட்டி டைரக்டா பிஇ ரினியூவபிளே போலாம். பட் மேத்ஸ் படிச்சிருக்கோம், 2வது மேத்ஸ் பண்ணணும். அடுத்து இது எல்லாருக்கும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ஸா படிச்சுக்கோங்க. 6 மாச கோர்ஸா இல்ல ஐஐடி மெட்ராஸே ஆஃபர் பண்றாங்க டேட்டா சயின்ஸ், அத படிச்சுக்கோங்க. சரியா? யாருக்கெல்லாம் மேத்ஸ் பிடிக்கும்? இந்த 2 3 4 5 உங்களுக்கு மேத்ஸ் பிடிச்சதுன்னா தயவு செய்து பிஎஸ்சி மேத்ஸ் போயிருங்க. ஏன்னா மேத்ஸ் ஃபேக்கல்டி தான் இனிமேல் அதிகமான வாண்டட் வரப்போகுது. யாரும் மேத்ஸ் எடுக்கிறது இல்லை. பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நீட்டுக்கு மேத்ஸ் எடுக்கிறாங்கல்ல, நீட்டு ஜேஇக்கு மேத்ஸ் எடுக்கிறாங்கல்ல, எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? ஜேஇக்கு மேத்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். பாண்டிச்சேரி ஜேஇக்கு மேத்ஸ் எடுத்து தெரியும் அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ? 1 லாக். வெறும் மேத்ஸ் வச்சு அவ்வளவு சம்பாதிக்க பாருங்க. இந்தியாவில் எவ்வளவு மேத்தமெட்டிஷியன் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க?
பிஇல வந்து ட்ரிபிள் இசிஇ மெக்கானிக்கல் மெக்காட்ரானிக்ஸ் முடிச்சிட்டு மாஸ்டர்ஸ்ல ரோபோட்டிக்ஸ். ஆனா ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்றது? ரோபோட்டிக் படிச்சவன் என்ன பண்றது? எந்திரன் பண்றத மாதிரி குட்டி குட்டி ரோபோ செஞ்சு பார்க்க விடலாமா? போய் காக்கா பிடிச்சிட்டு வா அப்படியே செஞ்சிடலாமா? என்ன பண்ணலாம்? ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணணும்னு ஒரு கேஸ் ஸ்டடி காமிக்கிறேன். இது என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? சாக்கடை கிளீன் பண்றாங்க. இவங்களை நம்ம பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகபட்சம் தள்ளி போவோம், ரெண்டாவது பாவப்படுவோம், மூணாவது பக்ரி தண்ணிக்கு கறி கொடுப்போம். அதுவுமே மட்டன் கொடுக்க மாட்டோம், ஏன்னா விலை கூட, பீஸ் தான் கொடுப்போம். ஏன்னா நமக்கு நிறைய வரும், ஊர்ல வந்து அம்மா கரெக்ட். இப்ப என்ன பண்ணுவோம்? அது நல்லா நல்ல பெரிய தனவந்தர் மாதிரி தாங்க 1/2 கிலோ வச்சீங்க அப்படின்னா கொடுத்துருவோம். இதுதான் நம்ம உச்சபட்சமா நம்ம செய்யக்கூடிய சேரிட்டி. அதுவும் அந்த 1/2 கிலோ கொடுத்துட்டு அடுத்த பப்ளிக் வரைக்கும் சொல்லிக்காம வீட்டு முன்னாடி குப்பை இருந்தா என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு அந்த 1/2 கிலோ நான் தான் வீட்டை கூப்பிட்டு ஆக மட்டமான பழக்கம் மட்டும் இருக்கும். சரியா? ரைட். அப்போ என்னது இப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் 140 பேர் இறந்து போறாங்க குளியில் இறக்கிறதுனால. இப்போ இவங்களை பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு? உலக முழுக்க பிரச்சனை. இவர் பேர் ராஷி. இந்த பையன் என்ன பண்றான்? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு வருஷத்துக்கு 140 பேர் இறந்து போறாங்க சாக்கடையில, இது என்ன பண்ணலாம்? நம்ம எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கிறோம், ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்கிறோம், இதை வச்சு என்ன பண்ணலாம்? அவங்க உட்கார்ந்து யோசனை பண்ணும் போது அவங்களுக்கு வந்ததுதான் என்ன? இந்த ப்ராடக்ட் ஜென் ரோபோட்டிக்ஸ் கம்பெனி மூலமா மென்டிகூ அப்படிங்கிற ஒரு டிவைஸ், ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு உலகத்திலேயே பாதாள சாக்கடையை கிளீன் பண்ற முதல் ரோபோ. ஒரு ரோபோட்டிக்ஸ் படிச்சவர், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவர் என்ன பண்ணணும்ன்றதுக்கான மாடல். இவங்க இதை பண்ணி மார்க்கெட்டிங்லாம் பண்ணல. ஆனா இந்தியாவில் உள்ள எல்லா கவர்மெண்ட்டும் இந்த ப்ராடக்ட் தான், கடலூர் மாநகராட்சி இந்த ப்ராடக்ட் தான் வாங்கிருக்கு. பல பில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காங்க இந்த 7 வருஷம். நம்ம பிள்ளைங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணணும் பாருங்க. நெல்லிக்குப்பத்துல இருந்து கடைசியா 40-50 வருஷத்துல என்னென்ன இன்வென்ஷன் நடந்திருக்குது? நெல்லிக்குப்பத்துல இருந்து இந்த தயாரிப்பு வந்திருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாடு விட்டுருங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. நாங்க வந்து விதவிதமா ஜூஸ் கண்டுபிடிச்ச வச்சு அதெல்லாம் இல்லை. என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு? இல்ல. சரியா? அவங்க அதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிட்டாங்க. கால் ஆபரேஷன் பண்ணவங்கள நடக்க வைக்கிறதுக்கு, அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு சிஸ்டம் இல்லாம இருக்கு. அதுக்கு ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சாங்க. வாக்கிங் பேக்கேஜ் கொடுக்குற ரோபோ. அதாவது எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. தேவை இருக்குது, யார் அதை உற்பத்தி பண்றாங்களோ அவங்க பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க. நம்ம எதையும் உற்பத்தி பண்ணல, அதான் நம்மளோட பொருளாதாரம். புரியுதா? இங்க பாருங்க, உங்க கண்ணு ரெட்டினா இருக்குல்ல, ரெட்டினா வச்சு உங்களுக்கு என்ன, நீங்க ஆனா பெண்ணா, உங்களுக்கு என்ன பேட் ஹேபிட் இருக்கு, உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வரும், எல்லாத்தையும் ரெட்டினா வச்சு கண்டுபிடிக்கலாம். ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு என்னெல்லாம் எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் போக முடியும்னு சொல்றேன். இவ்வளவு வேகட் இருக்கு. அடுத்து முக்கியமா இல்ல சார், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கல, பியூர்லி நான் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன், சயின்ஸ் செக்டார் இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. முஸ்லிம் பெண் பிள்ளையை என்ன படிக்க இருக்கு? 12வது முடிச்சவனே கட்டி கொடுத்துறதா, இல்ல கொண்டு போய் மெக்கானிக்கல்
டிகிரி சேர்த்து விடுறதா? என்கிட்ட காசு நிறைய இருக்குது, கட்டுக்கட்டா வச்சிருக்கிறேன், இப்ப என்ன பண்றது? அதை நான் எப்படி உங்களுக்கு காமிக்கிறது? நகை போட்டு காமிக்கலாமா? 500 பவுன் அந்த மாதிரி நகை போட்டு காமிக்கிறதா? என்ன பண்றது? பெண் பிள்ளையை என்ன படிக்க வைக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு அளவுகோல் தான். கல்யாணத்துக்கு பிறகும் அந்த படிப்பு வச்சு என்னால வேலைக்கு போக முடியுமா? அதை வச்சு நான் ஒரு படிப்பு படிக்கிறேன், இந்த படிப்பை வச்சு திருமணத்துக்கு பிறகு என்னால வேலைக்கு போக முடியுமா? என் வாழ்நாள் முழுக்க அந்த வாழ்க்கை அந்த படிப்பை எனக்கு பயன் வருமா? அதை மட்டும் நான் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க. ரைட்? இங்க பாருங்க, பெண்களுக்கு உண்டான முதல் படிப்பு என்னன்னு சொன்னா டீச்சர் ஆகுது. என்ன பண்றது? ஆசிரியரா. டீச்சராக என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா நீங்க மௌத்தா போற வரைக்கும் டீச்சராகவே இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு படிப்பு விட்டு என்னது வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. டீச்சர் யாராவது நிப்பாட்டுவாங்க வேலையை விட்டு? ஐடியா படிப்பா நிப்பாட்டுவாங்க மாட்டாங்க. எங்க வீட்டுல நாங்க ரொம்ப ஆர்வராட்ஸ், நாங்க பொம்பளை பிள்ளைய வேலைக்கு இல்லைங்க, பக்கத்துல உள்ள ஸ்கூல் தான் டீச்சரா போட்டு அப்ப போயிட்டேன். புரியுதா? அப்ப என்ன பண்ணோம்? குறிப்பா இந்த மாதிரி குழந்தைங்க கடலூர்ல நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கு, அதுக்கு டீச்சர் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி தரதுக்கு டீச்சர்ஸ் வேணும். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படிக்கலாம். இது படிச்சா என்ன சார் பண்றது? நீங்களா சொந்தமா கிளினிக் வச்சுக்கணும். நீங்களா என்ன பண்ணலாம்? ஓனா கிளினிக்கே வச்சுக்கலாம். ரைட்? எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நான் ஃபிட் ஆகணும், நான் வந்து வெள்ள வெள்ளையே ஆகணும், அப்படி முகத்துல பருவே இருக்கக்கூடாது, என்ன சாப்பிடுறது? சரியா? அந்த மாதிரிலாம் என்ன தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படிக்கலாம். இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. நீங்க நியூட்ரிஷன் முடிச்சீங்கன்னா இவ்வளவு ஆப்ஷன். அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமான படிப்பு என்னது? சைக்காலஜி. சைக்காலஜி படிச்சா நீங்க பேஷண்ட் கிடைப்பாங்களா சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த ஹால்ல இருந்து 100 பேஷண்ட் நான் தரணும். இந்த ஹால்ல இருந்து 100 பேஷண்ட் நான் ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு பேஷண்ட் எங்க இருந்தெல்லாம் கிடைப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு எம்எஸ்சில கிளினிக்கல் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இல்ல கவுன்சிலிங் சைக்காலஜி அதை முடிச்சீங்கன்னா நெல்லிக்குப்பத்திலேயே நீங்க தான் ரொம்ப தேவையான. இதை யார் பார்க்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா மென்டல் டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க. அப்படின்னா அப்ப கண்டிப்பா எல்லாரும் ஆளாவோம். நாங்க வந்து தியேட்டருக்கு போக மாட்டாங்க, தியேட்டருக்கு வந்து அப்பா அடிச்சிட்டோம். 6 மணிக்கு பிஸ்மில்லான்னு போட்டுக்கலாம். 45 இன்ச்சு வாங்கி வச்சிருக்கிறேன். இல்ல இப்ப ரீசெண்டா வரும்போது கூட ஒரு 65 வாங்கிட்டு வந்தாரு. மாட்டை இடத்துல சுத்திட்டு இருக்கோம். சரியா? அப்ப இதை உட்கார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அது நிறைய அம்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா வயசு பிள்ளையோட உட்கார்ந்து இதை பாக்குறாங்க. கட்டி கொடுக்க போற பிள்ளையோட உட்கார்ந்து இதை பார்த்தாங்கன்னா இதுல வந்து என்ன சொல்லி தராங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வை நெருங்குவது எப்படியா? முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணியாக மாறுவது எப்படி சொல்லி தராங்களா? அடுத்தவங்க ஹஸ்பண்டை எப்படி கேப்சர் பண்றது, இல்லாட்டி எப்படி மருமகளை உருவப்படுத்துறது, மாமியாக்குறது எப்படி புருஷனை தனியா. அது இப்பெல்லாம் எல்லா அம்மாவும் சொல்லியே விட்டுறாங்க. 3 மாசம் இது பையனை கூட்டிட்டு வந்துரு. எல்லா அம்மாவுக்கு என்னன்னாக்கா வர்ற மருமகனுக்கு வந்து அம்மா இருக்கக்கூடாது, அத்தா இருக்கக்கூடாது, கூட போறவங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கடலூர்ல இருக்கக்கூடிய அநாத ஆசிரமத்துக்கு போய் மாப்பிள்ளை கட்டணும். அது பண்ணுவோமா? அதனால தயவுசெய்து அந்த மாதிரி ஐடியா கூட்டாதீங்க. அம்மாட்டு கூட்டு வந்துருன்னா உங்க வீட்டுக்கு வர பிள்ளைக்கு அல்லா
75,000 பண்றாங்களா? எவ்வளவு வாங்குறாங்க? 1,500 ரூபாய். ஃபுல் கப் பண்ணீங்கன்னா 1,500 ரூபாய். 20 நிமிஷம் தான் வேலை. 12 கப்பு போட்டுருவாங்க. 20 நிமிஷம் கப்ப எடுத்து போயிட்டு வாசனா பண்ணி விட்டுருவாங்க. 1,500 ரூபாய். சரியா? அடுத்து வாய்ஸுக்கு ஏற்ற முக்கியமான படிப்பு என்னன்னா மைக்ரோபயாலஜி. பயாலஜி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மைக்ரோபயாலஜி. பிஎஸ்சில மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சில வைராலஜின்னு ஒரு கோர்ஸ். அதே போல கடந்த 40 வருஷத்துல தன்னோட நிலத்தை வித்த சொசைட்டில முதல் ரேங்க் யாருக்கு இருக்கு? கடந்த 40 வருஷத்துல தான் வச்சிருந்த லேண்ட் இருக்கு பாருங்க, அந்த லேண்ட வித்து நகையா மாத்தி போட்ட ஒரே கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி? ஏன்னா 50 பவுன் போட்டாதான் பக்கத்துல வந்து பேசுறாவ. கல்யாணத்துக்கு போனோம்னா என்ன பண்றாங்க? கரெக்டா கையால வாங்குறாங்க. அவள்கிட்ட போய் பேசலாமா வேணாம்? 100 பவுன் போட்டுருந்தாலும் போய் பேசணும். அந்த 100 பவுன் வச்சு என்ன தங்க பண்றேன்? சும்மா வெட்டியா கிடைக்கிறது. யாராவது வந்தா எடுத்து போறதுக்கு என்ன பண்றோம்? லேண்ட பூரா வித்துட்டோம். என்ன பண்ணலாம்? ஆர்கானிக் ஃபார்மிங், உரம் இல்லாம எப்படி விவசாயம் பண்றது? அதே போல 6 செக்டார் இருக்கு. டைரி இருக்கு, ஃபிஷரி இருக்கு. இது எல்லாத்தையும் அதிகமா கன்சியூம் பண்றது நம்ம தான். நாமக்கல்ல 1,500 கோழி பண்ணை இருக்கு. ஒரு கோழி பண்ணை கூட முஸ்லிம்கள் நடத்துறாங்க. 1,500 பண்ணை இருக்கு. சிக்கன் லாலிபாப் இல்லாட்டி இலையிலே கை வைக்க மாட்டோம். முன்னெல்லாம் கல்யாணத்துல வந்து மட்டன் மட்டும் போட்டா போதும். இப்ப என்ன பண்ணோம்? மட்டன்ல பிரியாணி, சிக்கன் இல்லாட்டி ஏழப்பட்ட ஃபேமிலி போல சுமாய் பைக் ஆசிரியா இருக்கு. சரியா? அடுத்து யாரெல்லாம் நீட் எழுத போயிருக்காங்களோ அவங்கள்ட்ட என்ன சொல்லுங்க? இந்தியன் மெடிசன், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா, நேச்சுரோபதின்னு சொல்லி முக்கியமான 5 படிப்பு இருக்குது. அதை என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். பட் என்னன்னா இது வந்து கவுன்சிலிங் தள்ளி போகும். நவம்பர்ல தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதே போல யாரெல்லாம் வீட்டுல கேட்ட வளர்த்துறீங்க? பெர்ஷியன் கேட். பெர்ஷியன் கேட் இல்ல, அது யாரெல்லாம் வளர்த்துறீங்க? எல்லாரும் வளர்த்துறாங்க. நிறைய பேர். நீங்க அனிமல் லவரா இருக்கிறீங்கன்னு சொன்னா பிஎஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி, இல்லாட்டி பிபிஎஸ்சி 12th முடிச்சு நீட் எழுதாம நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னா வெட்டனரி சயின்ஸ். என்ன பண்ணலாம்? வெட்டனரி சயின்ஸ். புரியுதா? குஜராத்ல வந்து அம்பானி பையன் ஒரு இது நடத்துறாரு, ஷூ மாதிரி நடத்துறாரு. என்னது? மத்தாரான்னு சொல்லி அது பேரு. வேர்ல்ட்ல பெரிய அனிமல் ரெஸ்கியூ இடம். அங்க கூட நமக்கு வாய்ப்பு. சரி, அப்போ டார்கெட் என்னவா இருக்கணும்? நீங்க சயின்ஸ் முடிக்கணும்னு சொன்னா 26 வயசு 27 வயசு நீங்க யாராகணும்? சயின்டிஸ்ட் ஆகணும். சயின்டிஸ்ட் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மரியாதை கிடைக்கும், பெரிய காசு கிடைக்கும், சோசியல் ரெகக்னிஷன் கிடைக்கும். நெல்லிக்குப்பத்துக்கு உங்களை வச்சுதான் அடையாளம் கிடைக்கும். அந்த சயின்டிஸ்ட் நெல்லிக்குப்பம் அவங்க. சரியா? இல்ல சார் எனக்கு சயின்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுப்பேன். தாராளமா எடுங்க. எடுத்து என்ன ஆகணும்? யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி சிவில் சர்வீஸ், இல்லாட்டி லா முடிச்சுட்டு ஜட்ஜ் ஆகணும். எங்க? ஹைகோர்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல. இங்க போய் என்ன ஆகணும்? நெல்லிக்குப்பத்திலிருந்து யார் கடைசியா ஜட்ஜ் ஆனது? நெல்லிக்குப்பத்திலிருந்து யாராவது ஜட்ஜ் ஆயிருக்கிறாங்களா? தாத்தா சொல்ற ஆன்சர். தாத்தாட்டே ஆன்சர் இல்லைன்னா உண்மையாலுமே ஆன்சர். கிட்டத்தட்ட 40,000 பேர்
ஒரு ஜட்ஜி கூட வரலாங்க. நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? ரொம்ப நல்ல செய்தி சார். பேர் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. சரியா? பாருங்க, இந்தியாவுடைய பவர் வந்து இந்த 3 இடத்துல தான் இருக்கு. இந்தியாவுடைய பவர் வந்து இந்த 3 இடத்துல. இந்த 3 இடத்துக்கு போறதுக்கு ஒரு டிகிரி படிச்சா போதும். அது என்ன டிகிரி? இந்த 3 இடத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு டிகிரி படிச்சா போதும். அது என்ன டிகிரி? என்னது? முஸ்லிம்கள் லா படிக்கலாமா கூடாது? லா படிச்சா என்ன சொல்லணும்? லா படிச்சா என்ன சொல்லணும்? சரி, இப்ப நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். நீங்க போய் லா படிக்க போறேன்னு சொல்றீங்க. ஒரு வயசான ஆளு சொல்றீங்க. அவர் வந்து லா படிச்சா தப்பு, லா படிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப நீங்க அவர் என்ன கேட்கணும்? நீங்க அவர் என்னலாம் கேட்கலாம்? ஏன் படிக்க கூடாது? அப்புறம் என்ன கேட்கலாம்? படிச்சா என்ன தப்புன்னு கேட்கலாம். மூணாவது, கட்ட போட சட்டை, நீ என்ன கேட்ப? நீ என்ன கேட்ப? உங்களை யாராவது லா படிக்க கூடாதுன்னு சொன்னா நீங்க அவங்க என்ன கேட்கணும்னா, ஒருவேளை உங்களை இன்னைக்கு நைட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் நிற்பீங்களா, இன்ஜினியர்கிட்ட போய் நிற்பீங்களான்னு கேட்கணும். நம்மளை அரெஸ்ட் பண்ணா யார்கிட்ட போய் நிற்போம்? யார்கிட்ட போய் நிற்போம்? அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான படிப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாலோ, இல்ல உங்களுக்கு வந்து லீகலா ஏதாவது டிஸ்பியூட் இருந்தாலோ, இல்ல உங்க நிலத்தை வந்து உங்க அண்ணனே வந்து எடுத்துக்கிட்டாலும் யாருக்கு போய் கேட்பீங்க? அப்ப அவ்வளவு முக்கியமான படிப்பு படிக்க வேண்டாம்னு சொன்னா அப்புறம் என்ன பண்றது? சரியா? இனிமேலும் தயவு செய்து லா படிச்சா போய் சொல்லணும்னு சொல்லாதீங்க. இங்க பாருங்க, இவங்கதான் இந்தியாவுடைய டாப் லாயர்ஸ். ஒரு மணி நேரத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். 1 hour 15 lakhs சம்பாதிக்கலாம். நம்ம 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுல 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியாவுடைய டாப் 10 லாயர்ஸ், அவருடைய பேரெல்லாம் பார்க்க ஒரு தடவை கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. ஒரு தடவை வந்துட்டு போறோம். அதே போல நீங்க நான் குறிப்பா பொம்பளை பிள்ளைங்க லா படிச்சா ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுங்க. யாரெல்லாம் லாக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? லா கவுன்சிலிங் யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? ஒண்ணு. பசங்க எவ்வளவு பேர் பிளஸ் 2 முடிச்சிருக்கீங்களா? அப்படி பிளஸ் 2 முடிச்சவங்க கைக்கு இந்த வருஷம் பிளஸ் 2 முடிச்சுட்டு காலேஜ் போற வெயிட் பண்றவங்க. சரி, யாரெல்லாம் லா போட்டுருக்கீங்க? ஒரே ஒரு பொண்ணு போட்டுருக்குது. நல்லது தெரியல. நீங்க ஜட்ஜ் ஆனீங்கன்னா உங்களுடைய சேலரி பேக்கேஜ் ஒரு ஜட்ஜுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும்? ஒரு ஜட்ஜுக்கான எவ்வளவு கண்ணியம் இருக்கும்? ஆனாலும் அந்த இடத்துல நம்ம போக மாட்டேங்க. ஏன் போய் என்ன பண்ண போறோம்? அதே போல காமர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா பிகாமுக்கு பதிலா பிஏ எக்கனாமிக்ஸ். நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா என்னது? எல்லாரும் பிகாமுக்கு போவாதீங்க, பிஏ எக்கனாமிக்ஸ். எம்ஏ இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். நீங்க கல்ஃபுக்கு போங்க, ஆனா இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்ல பிஹெச்டி பண்ணிட்டு போங்க. அப்ப இருக்கிறதே டாப் பொசிஷனுக்கு போவீங்க. உங்களுடைய மாச சம்பளம் ஐஎன்ஆருக்கு 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் ஸ்டார்டிங்ல இருக்கு. ஸ்டார்டிங்ல 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுக்கு நீங்க பிஹெச்டி முடிச்சிருக்கணும் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ்.
சரியா? அப்போ உங்களுக்கு வந்து சயின்ஸ் பிடிக்கல, நான் வந்து ஹியூமானிட்டிஸ் தான் போறேன்னா நீங்க யாராகணும்? ஒன்னு ஸ்காலர் ஆகணும், இல்ல லாயர் ஆகணும், இல்ல ஜட்ஜ் ஆகணும், இல்லாட்டி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதிக்கிட்டே இருக்கணும். சரியா? அடுத்து முக்கியமானது காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது. இவ்வளவு நேரம் கோர்ஸ் பத்தி பேசணும், அடுத்து காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது. எது வீட்டுக்கு பக்கத்துல இருக்குதோ அதான் நல்லா இருக்குதா? நீங்க காலேஜ் சூஸ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை பார்த்துக்கணும். NAC ஒன்று கவுன்சில் இருக்கு, அவங்க தான் காலேஜுடைய குவாலிட்டியை அஷ்யூர் பண்றோம். NAC வெப்சைட்ல போய் நீங்க பாத்துக்கலாம் எந்த காலேஜ் டாப் காலேஜ். இல்ல சார் அதை விட ஈஸியா பண்ணணும் அப்படின்னா NIRF ஒன்று இருக்கு. NIRF இந்த வெப்சைட்ல போயிட்டு கடலூர்ல எந்த காலேஜ் டாப் காலேஜ் கேட்டீங்கன்னா அதே கொடுத்து கிட்டத்தட்ட 100 பாராமீட்டர் அனலைஸ் பண்ணி NIRF ரேங்கிங் போடுறோம். உங்களுக்கு காலேஜ் டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்னு ஒன்று இருக்கு, அதுல போய் நீங்க காலேஜ் ரேங்கிங்கை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போய் செய்யணும். புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல 10வது படிக்கிற 11வது படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா 12வது அப்புறம் கிட்டத்தட்ட 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்கு? 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நீட், ஜேஇ, கிளாட், அந்த மாதிரி 80 பட்ஜெட். நாங்க அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபுல் டே கிளாஸ் நடத்துறோம். அது வந்து பெய்ட் கிளாஸ், ஃபுல் டே. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 11வது படிக்கிற பையன் ஒரே ஒரு பேரண்ட் 2 பேர் மட்டும் ஃபுல் டே கிளாஸ். அது இன்ஷால்லா நான் வந்து வாய்ப்பு தான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி. ரைட்? என்னென்ன என்ட்ரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது? ஜே எதுக்கு எழுதுறது? ஐஐடி போர்டு, ஐஐடி NITS ட்ரிபிள் போர்டுக்கு. ரெண்டாவது என்ன? ஐசர். எனக்கு சயின்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்க எழுத வேண்டிய முக்கியமான என்ட்ரன்ஸ் வந்து ஐசருடைய நெக்ஸ்ட் எக்ஸாம். மூணாவது முக்கியமானது QUG. இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டிஸும் அக்செப்ட் பண்ற ஒரு எக்ஸாம் என்னன்னா இந்த Q. சயின்ஸ்ல, ஹியூமானிட்டிஸ்ல, லால எதுக்கு போற மாதிரி என்ன பண்ணலாம்? Q எழுதணும். அதுக்கப்புறம் வந்து NCET, நான் வந்து டீச்சர் தான் ஆகணும் அப்படின்னா BSc BEd இல்ல BA BEd 4 இயர் ப்ரோக்ராம் இருக்கு திருச்சி NIT. அதுக்கு நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் NCET. சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல சென்னையில மேக்ஸுக்குன்னே தனியா ஒரு காலேஜ், சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்லி ஒன்லி ஃபார் மேத்ஸ் ஒரு காலேஜ். அந்த காலேஜ்ல போறதுக்கு நீங்க அதோட என்ட்ரன்ஸ் எடுக்கணும். இல்ல எனக்கு வந்து டாப் ஐடி இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும்னா நீங்க யூஜி படிக்கணும். அதே போல நிறைய பிரைவேட் காலேஜஸ் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எடுக்கணும். பிஇடி வைக்கிறாங்க, SR வைக்கிறாங்க, பிரசன்ட் வைக்கிறாங்க, எல்லாரும் வைக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் நீட் எக்ஸாம். எனக்கு வந்து டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து நிறைய டிசைனிங்ல ரொம்ப ஆர்வமான ஆளு, கிராஃப்ட் நல்லா பண்ணுவேன், டிராயிங் நல்லா பண்ணுவேன்னா நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், அவங்களோட என்ட்ரன்ஸ். உதாரணமா இந்த வச்சுக்கோங்க, இந்த டிசைன் பண்ணது யாரு? ஒரு டிசைன். இது போன்ல எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க?
போன்ல இத்தனை கேமரா இருக்கணும், இப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் டிசைன் பண்றது யாருன்னா இது முடிச்சோம். சரியா? இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் ரைட். இல்ல சார், நான் வந்து தமிழ்நாட்டில் தான் படிக்கிறேன், அது கவுன்சிலிங் போட்டு தான் படிப்பேன்னா தமிழ்நாட்டில் தனித்தனி கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனி கவுன்சிலிங் இருக்கு, அலைடு மெடிசன், பாராமெடிக்கல் கோர்சஸ், நர்சிங், அந்த மாதிரியான கோர்சஸ்க்கு தனியாக கவுன்சிலிங் இருக்கு. ரொம்ப முக்கியமா அக்ரிகல்ச்சருக்கும் ஃபிஷரிக்கும் தனியாக கவுன்சிலிங். இது எல்லாமே ஆன்லைன் தான், எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது, எல்லாமே ஆன்லைன். நீங்க எதுவுமே நேர்ல போக தேவையில்லை, எல்லாமே வெப்சைட்ல கவுன்சிலிங் அப்ளை பண்ணா போதும். நாங்க என்ன பண்றோம்னா பசங்களுக்கு சொல்லி சொல்லி பார்த்தோம், ஒரு பையன் கேட்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றோம்னா இந்தியாவுடைய டாப் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் திங்க் டேங்குக்கு நாங்களே பசங்க கூட்டிட்டு போறோம். நாங்களே என்ன பண்றோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போய் ஐஐடில என்ஐடில எல்லாத்தையும் நாங்களே நேரில் கூட்டிட்டு போய் அங்க என்ன பண்றாங்கன்னு காமிச்சு கூட்டிட்டு ஐஎஸ்ஆர்ஓ கூட்டிட்டு போறோம். உங்களுக்கு யாருக்காவது அங்க போன இன்ட்ரெஸ்ட் இருந்தா இன்ஷால்லா கடைசியா நம்பர் தரேன், நீங்க அதை காமிங்க. இது என்னுடைய நம்பர் 9952256224 நம்பரு. இது என்னோட வாட்ஸ்அப் சேனல். தயவு செய்து நைட் 11 மணிக்கு போன் பண்ணி நல்லா இருக்கியான்னு கேட்காதீங்க. நான் நல்லா இருக்க மாட்டேன், சரியா? 9 மணிக்குள்ள பேசிங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, ரிப்ளை பண்ணுங்க. இது என்னோட சேனல், இது பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னா சேனலுக்கு போயிடும். அதில் டெய்லி அப்டேட் பண்ணணும், எந்தெந்த காலேஜ், எவ்வளோ கோர்ஸ், எவ்வளோ கட் ஆஃப், என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கு. நீங்க இன்ஷால்லா அதையும் பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தா நம்பரையும் இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் தஆலா இந்த சபையை கொண்டு கொடுவாங்க. குறிப்பாக நம்ம எல்லோரும் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிற வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும். நான் துஆ செய்து நிறைவு செய்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. டவுட் இருந்ததுன்னா